அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். பாரம்பரியமான சமையல் வகைகள்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது திருநெல்வேலியில் ஐயர் வீட்டு ஸ்டைலில் இந்த தாளக குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தாளக குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி பண்ணுறது டேஸ்டியாக அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு நாம் வந்து முதல்ல தேவையான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா மல்டி வெஜிடபிள்ஸ். இதில் கத்திரிக்காய், புடலங்காய், பீன்ஸு, அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கோம். சில பேர் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அதை தயார் பண்ணுவாங்க. ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து ஸ்பைசஸ் தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அரிசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கோம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா, கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கோம், ஒரு 4-5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லேசாக சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல ஜாரில் போட்டு கொழுன்னு நல்ல தண்ணி நிறைய ஊற்றாமல் கெட்டி சட்னி மாதிரி நம்ம வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் லேசாக சிவக்க வறுத்து நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான காய்கறிகள்லாம் இதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்ல சிவக்க வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து மிளகு நம்ம வந்து சேர்க்குறோம். மிளகு முழுசாக இல்லைங்கிறதுனால பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காய்கறிகள்லாம் வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இப்படி தான் கட்டியாக தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த வானிலையில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தும் அதில் போட்டு லேசாக தாளித்த பிறகு அதை வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து மொத்தம் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகள் பார்த்திங்கன்னா 9 வகையான காய்கறிகள் நாம் இதுக்கு வந்து எடுத்துருக்கோம். இந்த 9 வகையான காய்கறிகளையும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வதக்கிடணும். அதாவது நல்ல சுருங்க வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தாளக குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். இந்த மல்டி வெஜிடபிள்ஸ் நிறைய காய்கறிகள் வந்து நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய்கறிகள் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து போட்டு ஒரு தாளக குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது, சாப்பிடுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இதில் தேவையானது தண்ணியும் ஊற்றிட்டேன். நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஒரு தட்டு போட்டு நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றேன். 10 நிமிஷம் கழித்து நான் இதை திறந்து பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த காய்கறிகளை நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதுனால அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடுறதுனால காய்கறிகள்லாம் நல்லாவே வெந்துடும். இப்போ வந்து இது வெந்த பிறகு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி திரும்பி ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கிறோம். கடைசியாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போகிறோம். இந்த தாளக குழம்பு ரெடி. பாரம்பரியமான திருநெல்வேலி ஐயர் வீட்டில் செய்யக்கூடிய இந்த தாளக குழம்பு சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போகிறோம். நல்ல கொழுன்னு சுட சுட சாத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த தாளக குழம்பையும் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் தேவைப்படுங்க, கூட 2 மிளகாய் வத்தலோ ஒரு பச்சை மிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சேர்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள நீங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளமோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வகை கூட்டம் இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஆரோக்கியம் சத்து தேவைப்படுறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.
நம்ம மறக்காம அடுத்தடுத்த இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு, வெஜிடேரியன் சமையல் வீடியோ பதிவுகளுக்கு நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ விட்டு வெளில போகும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு வெளில போங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோ பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி. இது பிஎஸ்என் கிச்சன்.